Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பீனட் குக்கீஸ் ரெசிபி. ஸோ இதுக்கு ஒரு கப் நிலக்கடலையை தோல் உரித்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி கோஸாக இருந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு கப் கோதுமை, ஒரு கப் சீனி பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை டோவாக நாங்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு மரக்கறி எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்மெல் வராத எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளையிலும். ஸோ அரை கப்லேருந்து 3/4 கப் ஆயில் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு டோ பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சோம்னு சொன்னால் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று போட்டு எடுத்துக்கொள்ளணும். குலாப் ஜாமுன் சைஸில் மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டு ரோல் பண்ணி லைட்டாக ஃப்ளாட் பண்ணி வைங்க. இது பேக் பண்ணக்குள்ள இன்னும் கொஞ்சம் சைஸ் ஊதி ஃப்ளாட்டாகி வரும். ஸோ மிச்சம் ஃப்ளாட் ஆக்காமல் ரவுண்ட் ஷேப்பில் வச்சிங்கன்னா பேக் பண்ணக்குள்ள கணக்கான சைஸில் வரும். செஞ்ச பீனட் குக்கீஸ் எல்லாத்தையும் கேப் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ப்ரீஹீட் பண்ணின அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் நல்ல டேஸ்டான பீனட் குக்கீஸ் ரெடி. ஃபெஸ்டிவல் சீசனுக்கு, வெட்டிங் சீசனுக்கு எல்லாம் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்வீட் அண்ட் டே சொல்லிலும் மோர் தென் 1 வீக் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியில் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.